இயற்கையாய் வாழ்வோம், இயற்கையோடு வாழ்வோம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவம் யூடியூப் சேனல். இந்த சேனலுடைய நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இயற்கை மருத்துவத்தையும் நம்ம இயற்கை வாழ்வியல் முறைகளையும் எல்லாருக்கும் கொண்டு சேர்க்கணுங்கிறது தான். இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இப்ராஹிம் பேசிக்கிட்டு இருக்கிறேன். என்னோடய வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா கீழே இருக்கிற பெல் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோக்களையும் அந்த சேனலுக்குள்ளே போய் பாருங்கள். நீங்கள் அது மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு எல்லா மருத்துவ குறிப்புகளும் கிடைக்கும். ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னென்னா எவ்வளவோ நம்ம கிடைக்கிற தகவல்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறோம். இந்த மாதிரி பாரம்பரிய மருத்துவத்தை கொஞ்சம் ஷேர் பண்ணும்போது நம்ம ஆரோக்கியமாக வாழ்கிறது மட்டும் இல்லாமல் இந்த சமுதாயத்தையும் ஆரோக்கியமாக வைக்க முடியுங்கிறதுக்காக சொல்கிற விஷயம் தான் இது. இப்போ நம்ம பார்க்குற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கருப்பாக இருக்கிறவங்க ரொம்ப லக்கியானவங்க அப்படின்ற ஒரு தலைப்பில் தான் இந்த கேள்வி பதில் போடுறேன். நிறைய பேருக்கு ஆச்சரியமாக இருக்கும், அது என்ன கருப்பாக இருக்கிறதுக்கு சிவப்பாக இருக்கிறதுக்கு என்ன வித்தியாசம்? வடிவேல் சொல்கிற மாதிரி சிவப்பாக இருக்கவன் பொய் பேச மாட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு காமெடி வரும். அந்த மாதிரி எதுவும் கருப்பாக இருக்கவன் லக்கின்னு சொல்கிறாப்லையே, இதில் எதுவும் இருக்கான்னு. கண்டிப்பாக இது மிகப்பெரிய ஒரு மருத்துவம் அடங்கியிருக்கு. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதை பார்க்குறதுக்கு முன்னாடி வேறு ஒரு சயின்ஸ் ஒன்று பார்ப்போம். நம்ம 8வது 9வது 10வது வகுப்பு இந்த வகுப்புகளில் நம்ம ஒரு பாடம் ஒன்று படிச்சிருப்போம். அதாவது கருப்பு அப்படிங்கிறது சூரியனை உள்வாங்கும், வெள்ளை அப்படிங்கிறது சூரியனை பிரதிபலிக்கும். அதாவது கருப்புங்கிறது அப்சர்வேஷன் உள்ள ஒரு நிறம், ஒயிட் அப்படிங்கிறது ரிஃப்ளெக்ஷன் பண்ணுற ஒரு நிறம். இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இது நம்ம சாதாரணமாக பள்ளிக்கூடங்களில் நம்ம படித்தது தான். அதனால தான் பார்த்திங்கன்னா சில அந்த ரோடுங்களெல்லாம் கூட சைன் போர்டெலாம் கூட பார்த்திங்கனாக்கா வெள்ளை, மஞ்சள், இளம் சிவப்பு இப்படி வச்சுருப்பாங்க. ஒரு வண்டி போனால் ரிஃப்ளெக்ட் ஆகணுன்ட்டு. காருங்கெல்லாம் கூட பார்த்திங்கன்னா நிறைய பேர் வெள்ளை கார் எடுக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம வண்டியில் போகும்போது முன்னாடி போகிறதுக்கு வண்டி நல்லா தெளிவாக தெரியும். இதே ஒரு கருப்பு காரனாக தெரியாது. அந்த மாதிரி அதேமாதிரி அப்சர்வேஷன்லேயே அதே மாதிரி கருப்பு உள்ளே இழுக்கும், எதையுமே உள்ளே இழுத்துரும். எந்த ஒரு கருப்பு பொருளாக நிறமாக இருந்தாலும் அதோடைய சக்தி பார்த்திங்கன்னா எதையும் உள்ளே இழுக்கிற, அதாவது சூடோ எந்த ஒரு பொருளையும் உள்ளே இழுக்கிற ஒரு சக்தி உண்டு. இதுக்கும் நமக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கருப்பாக இருக்கிறவங்கள பொறுத்த வரைக்கும் சூரியனுடைய சக்தி, அதில் இருக்கிற நல்ல கதிர்வீச்சுகள் அந்த உடம்பு ஈஸியாக அப்சர்வ் பண்ணி இழுத்துரும். ஆனால் சிகப்பாக இருக்கிறவங்களுக்கு அப்படி கிடையாது. எல்லா கதிர்வீச்சுகளையும் உள்ளே இழுக்காது. இதனால தான் பார்த்தீங்கன்னா வெள்ளைக்காரங்க நம்ம நாட்டுக்கு வந்தாக்க சன் பாத்துன்னு சொல்லுவாங்க, சூரிய குளியல்னு பண்ணுவாங்க. அந்த சூரிய குளியல் பண்ணும்போது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாம் ட்ரெஸ்லாம் கழட்டிட்டு எவ்வளோ குறைஞ்சபட்சம் ட்ரெஸ் போட முடியுமோ போட்டுக்கிட்டு சூரியனில் படுத்து கிடப்பான். அதே நம்ம படுக்க மாட்டோம். என்ன காரணம் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்களா? அவன் நாட்டில் ஏற்கனவே சூரியன் கம்மி, நம்ம நாட்டில் சூரியனை பார்க்கும்போது படுக்கிறான். அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய தோல், அதை ஸ்கின் டோன்னு சொல்லுவாங்க இல்லையா, வெள்ளையாக இருக்கிற அந்த ஸ்கின் டோன் அந்தளவுக்கு சூரியனுடைய சக்தியை உள்ளே அப்சர்வேஷன் பண்ணாது, உள்ளே இழுக்காது. அப்படி அது இழுத்தாதான் ப்ரோ விட்டமின் டி அப்படின்ற ஒரு சக்தி அந்த சூரிய கதிர்வீச்சில் இருக்குது. அந்த ப்ரோ விட்டமின் டி தான் நம்ம உடம்புக்குள்ளே விட்டமின் டியாக கன்வெர்ட் ஆகி அதுதான் கால்சியமாக கன்வெர்ட் ஆகுது. இது மிகப்பெரிய ஒரு சயின்ஸு. அதே கருப்பாக இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க இந்த அளவுக்குலாம் சன்பாத் எடுக்கணும்லாம் தேவையில்லை. அவங்க ஜஸ்ட் அப்படி சூரிய பகுதியில் நடந்தாலே போதும். வீட்டுக்குள்ளே இருந்தால் கூட அவங்களுக்கு அந்த சூரியனில் இருக்க நல்ல கதிர்வீச்சுகள் அவங்களுக்கு கிடைச்சிரும். அதனால் அவங்களுக்கு அந்த தோல் ப்ராப்ளம், தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோ, கால்சியம் டெஃபிஷியன்சி ப்ராப்ளமோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு இருக்காது. அதனால் அதுக்காக கருப்பாக இருக்கவங்கலாம் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறாங்க, சிவப்பாக இருக்கவங்களாம் ஆரோக்கியமாக இல்லை அப்படின்ற கான்செப்டில் கிடையாது. இது நம்ம மண்ணினுடைய நிறமும் பார்த்திங்கன்னா அதுதான். வெள்ளைக்காரன் ஏன் சிவப்பாக இருக்கிறான், நம்ம மண்ணை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நம்ம கருப்பாக இருக்கிறோம் அப்படின்னா அது காரணம் இதுதான். என்ன காரணம்னா, இயற்கையிலே இறைவன் அது ஒரு அந்தந்த மண்ணுக்கான அந்த கிளைமேட்டு கொடுக்கும்போதே, அந்த மனிதனை படைக்கும் போதே அந்தந்த கலரில் படைச்சிட்டாரு. நம்ம என்ன பண்ணிடுறோன்னா ஒரு தப்பு பண்ணிடுறோம். நமக்கு அந்த கருப்பு பிடிக்காதனால வெள்ளை மேலே நமக்கு எப்பயுமே மோகம் உண்டு. ஒரு நடிகையாக இருந்தால் கூட கருப்பாக இருக்கவங்கள நம்ம மதிக்க மாட்டோம், சிகப்பாக இருந்தால் தான் பின்னாடி போவோம். ஒரு கோழி வாங்கினா கூட நாட்டுக்கோழி அழுக்காக இருக்கும், சிகப்பாக இருக்கிற வெள்ளைக்கோழி, பிராய்லர் கோழி தான் நம்ம விரும்பி சாப்பிடுவோம். நாட்டு சக்கரை அழுக்காக தான் இருக்கும், ஆனால் அதை விட்டுட்டு வெள்ளை ஜீனி மேலே மோகம். காரணம் என்னென்னா, நம்மக்கிட்ட இருக்கிற அந்த ஒரு வெள்ளை மேலே இருக்கிற ஒரு அட்ராக்ஷன் தான். அந்த அட்ராக்ஷனால் என்ன ஆயிடுதுன்னா, குழந்தை வயிற்றில் கருவாக இருக்கும்போதே சாஃப்ரான் சாப்பிட்றது, அதாவது குங்குமப்பூ சாப்பிடுவாங்க. குழந்தை வெள்ளையாக பிறக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய முயற்சிகள்லாம் பண்ணுவாங்க. பண்ணி அந்த குழந்தை எப்படியாவது வெள்ளையாக பிறக்க வைக்கணும், அப்போ தான் நம்ம சொசைட்டியில் நம்ம குழந்தைலாம் சிகப்பாக இருக்குன்னு. அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. உங்கள் குழந்தை என்ன நிறம் வரணுமோ அது இறைவன் அவர் என்ன டிசிஷன் எடுக்கிறாரோ அந்த கலர் தான் வரும். அந்த குழந்தை தான் ஆரோக்கியமாக இருக்கும். அப்படியே ஒரு கருப்பு நிறமாகவோ இல்லை ஒரு நிறமாகவோ இருந்தாங்கன்னா அந்த குழந்தைங்க நல்ல ஆரோக்கியமான குழந்தைங்க தான். அதனால் அதை மனசில் வச்சுக்கிட்டு இந்த குழந்தைங்களை வெள்ளையாக்குறதோ இல்லை ஃபேர் அண்ட் லவ்லி போட்டு இல்லை வேறு ஏதாவது முயற்சி பண்ணி எப்படியாவது
நம்ம வந்து ஸ்கின்னை மாற்றிடலான்னு அந்த மாதிரி முயற்சிலாம் பண்ண வேண்டாம். ஏன்னா கருப்பாக இருக்கிறவங்க லக்கி. என்ன காரணம்னா இவங்களுக்கு இயற்கையே வந்து அந்த இயற்கை வாழ்வியல் அந்த சூரிய நிலையை நல்லா கதிர்வீச்சு ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்காக தான் இறைவன் அப்படி படைச்சிருக்கிறாரு. அந்த விஷயத்துக்காக இந்த தகவல் உங்களுக்கு நான் சொல்கிறேன்.